நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கீழிருந்து மேலே வருதல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய உழைப்பால அல்லது அந்த மனிதரால நடக்குதா இல்ல அவருடைய நேரம் அதிர்ஷ்டத்தால் நடக்குதா? 100% உழைப்பு தானுங்க சார். 100% உழைப்பு தான். சமுதாயம் கற்றுக் கொடுத்த பாடத்தினால் மிக கடுமையான உழைப்பு. உழைப்பு சார் எனக்கு வந்து நேரத்தினால வந்து அதிர்ஷ்டம் சார். நேரத்தினால வந்து அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தான் ஆ, சார். அதுல தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, நேரத்தினால வந்து அதிர்ஷ்டம், உழைப்பு மட்டுமே. உழைப்பு மட்டுமே. 100% நேரம் தான் சார். 100% நேரம். 100%. ஓகே, 100% நேரங்கிறீங்க. உண்மையா நேரம் ஒர்க் அவுட் ஆனதா எல்லாமே ஒர்க் அவுட். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். 100% உழைப்புங்க சார். 100% உழைப்பு. நேரம் தான் சார். நேரம் தான். அதிர்ஷ்டம் தான் காரணம். பக்கத்துல மனைவி வந்த நேரம் சார். மனைவி வந்த நேரம். இது சூப்பருங்க. ஒரிஜினல் நிறைய இடத்துல உண்டு. மனைவி வந்த நேரம், குழந்தை வந்த நேரம் சொல்லுவாங்க. மனைவி வந்த நேரத்துல நான் ஜெயிச்சேங்கிறவங்க இங்க எவ்வளவு பேர் கை தூக்கலாம்? என்ன பாஸ், உங்க உழைப்பே இப்ப நான் சந்தேகப்படுறேன். மனைவி வந்த நேரம். அதிகப்படியான தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு, ஒரு இலக்கை நோக்கிய பயணம், ஒரு இலக்கை நோக்கிய சிந்தனை, ஒரு இலக்கை நோக்கிய செயல்பாடு இருந்துச்சுன்னா லக்கு தானா இவ்வளவு சீரியஸாலாம் பேசாதீங்க சார். வந்துரும் சார். எது சார் இவ்வளவு பதட்ட போறீங்க? ஆனா வந்துரும். அதாவது இப்ப நான் வந்து ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், நாங்களாம் தெருமுக்கில் வடை வாங்கி தின்ட்டு போண்டா சாப்பிட்டுட்டு திருறோம். நாங்களும் தான் சார் உழைக்கிறோம். எல்லாருக்கும் உழைப்பு மேல ஒரு அதீத வியாதி இருக்கு. அது ஒன்று தெரியுமா, எல்லாருக்கும் சும்மானா இருக்க தான் பிடிக்குமா. யதார்த்தமே அதுதான். நம்ம எதுக்காக உழைக்கிறதுக்காக இந்த உலகம் தயாராக இருக்குன்னா, எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எதுக்கு போனஸ் கொடுக்குறோம், இன்சென்டிவ் கொடுக்குறோம், எதுக்கு? எல்லாருக்குமே சும்மா இருக்க தான் சார் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போக பிடிக்காது, நமக்கு ஆஃபீஸ் போக பிடிக்காது. Let me come to this side. உண்மையிலே நீங்கள் வீழ்ந்ததற்கு நீங்க காரணமா இல்ல உங்களுடைய நேர ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது காரணமா? நேரம் தான் காரணம். நேரம் தான். நான் தான் சார். நான் தான். நீங்க தான் காரணம். ஓகே, முழுக்க முழுக்க காலம்தான் தீர்மானிக்கிறது. காலம் தான், நேரம் தான், காலம்தான் முழுக்க 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 நாங்கள் தான் காரணம் சார். நீங்களே தான் காரணம். துரதிருஷ்டவசம். துரதிருஷ்டவசம். நேரம் தான் காரணம். ஒரே ஒரு கையெழுத்துங்க சார். அதான் ஒரு நிமிஷம், அதை என்னமா பாக்குறீங்க? அப்படி ஒரு கையெழுத்து நீங்க போட நேர்ந்ததுக்கான அந்த காரணம் நேரம். உங்க நேரம். நான் பிறந்த நேரம் சார். எனக்கு விவரம் இல்லாதனால. விவரம் பத்தாதனால நீங்க தான் காரணம். நீங்க ஆமா. நான் தான் சார் காரணம். நீங்க தான் காரணம். மிஸ்மேனேஜ்மெண்ட். மிஸ்மேனேஜ்மெண்ட். ஓகே, அதாவது பணம் உள்ளவங்களுக்கு, பணம் வச்சிருக்கவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்கிட்ட இல்லை. அதனால என் பணத்தை நான் இழக்கிறேன். ஓகே. ஒரு பணம் வச்சிருக்கோம், எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். ஆமாம், அவங்களுக்குன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸ் என்கிட்ட இல்லாதனால என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இழக்கிறேன். இழந்துட்டீங்க. இழக்கிறேன். ஓகே, பக்கத்துல நேரம் தான் சார். 100% நேரம் தான் சார். 100% நேரம் தான். ஓகே, அந்த பக்கத்தில் நிறைய பேர் நேரத்தை காரணம் காட்டுறாங்க. அவங்க வீழ்ச்சிக்கு பிறகு நேரம் தான் காரணம். சில பேர் தங்க தான் காரணம் அப்படிங்கிறாங்க. பேசிக்கலி வெற்றி அடையும் போது உழைப்பு தான் காரணம் தான் சொல்லவும் தோணும். ஏன்னா நீங்கள் உழைச்சதுனால தான் அந்த ப்ராஸ்பெரிட்டியை பார்த்துருப்பீங்க. அதனால் அதில் நீங்கள் ஸ்டெபனாக கூட இருக்கலாம். இந்த உழைத்து அல்லது நீங்கள் பணம் பண்ணின பிறகு என்னென்ன பொருள்லாம் வாங்கினீங்க? கார் வாங்கினேன் சார். கார், ஆடம்பர பொருள்லாம் சோஃபா வாங்கினேன். சோஃபா. ரொம்ப நாள் ஆசை சார். மைனர் செயின் ஒன்று. மைனர் செயின். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கார் சார். சார் செயின் அண்ட் லான்சர் கார் சார். செயின் அண்ட் லான்சர் கார். லான்சர் கார். சூப்பர். பக்கத்தில் அண்ட் தேர்டு வந்து நான் ஃபாரின் போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். பணம் வந்த உடனே அந்த கனவை நிறைவேற்றணும் சார். எந்த நாட்டுக்கு போனீங்க? பேங்காக். அதுதான் கேட்டேன். 4 பவுன் தங்கச்சங்கிலி. 4 பவுனில் தங்கச்சங்கிலி. ஓகே, வேற? மதுரையில் என்னுடைய வீடு 30 லட்சம் ரூபா மதிப்பில் கட்டினதை விட என்னுடைய சொந்த ஊர் தேவகோட்டையில் 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடை கட்டினேன். யாருமே அதை பார்த்து பிரமிக்காதவங்க இல்லை. அதை வந்து புது மாதிரியாக மட்டும் இல்லை, ஸ்தபதிகளை வச்சு வாஸ்து முறைப்படி செஞ்சு பூஜை அறையை ஒரு கோவில் மாதிரியே உண்டாக்கி எல்லா விதமான வாஸ்து அமைப்புகளோட 2 மாடி வீடு, மிகப்பெரிய வீடு. அதை பார்த்து என்னுடைய சமூக அந்தஸ்துக்காக என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பெண் குழந்தைகளை நல்ல இடத்துல மணமுடிக்க அது ஒரு உதவியாக இருந்தது. அதுக்காகவே அதை செஞ்சேன். சார் என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு. ஓகே, அதுக்காக வந்து 5 மாத சம்பளத்தை வந்து சேர்த்து வச்சு ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் வாங்கினேன். சூப்பர். ஆல்ரெடி கார் வச்சிருந்தேன் சார். அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு பயங்கரமா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இந்த கார் பூரா சைலன்சர், டபுள் சைலன்சருங்க சார். அப்புறம் வந்து சைடில் பூரா லைட் எரியுற மாதிரி, மேலே ஃபுல்லாக அந்த சன்சைடு மாதிரி வச்சுருப்பாங்களே சார், சன்சைடு ஃபுல்லாக அப்போல்சரி ஃபுல்லாக இது ஹை காஸ்ட்லி, ஃபுல்லாக அந்த லெதர் ஷீட் கவரு, செட்டுக்கு ஊஃபரு, ஆம்பிளிஃபையரு,
எல்லாமே. எஸ் வேறு மனநிறைவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் வந்து, நான் ரொம்ப நாள் யோசிச்சிட்டு இருந்த விஷயம், கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது மனசு திருப்தியாகவே இருக்கு. ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்கள் வாங்கின ஆடம்பர பொருள் என்னன்னு? தொண்டு நிறுவனத்துக்கு உதவி செய்யறது ஆடம்பர பொருள் இல்ல. ஆனா துருத்திக்கிட்டு நீங்க அதை சொல்றதன் பின்னணியிலேயே என்ன வருது? அதுதான் ஆடம்பரமே. நீங்க தான் இதுதான் வெட்டியாக ஆடம்பரம் பண்றதுங்கிறது. நான் அதை கேட்கவே இல்லை. உங்க வீட்டுல என்னென்ன பொருளா இருக்கு சார்? 1க்கு 4 பைக் இருக்கு. 1க்கு 4 பைக் இருக்கு. சார் என் வீட்டில் கம்ப்ளீட்டாக ட்ரிபிள் பெட்ரூம் ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு வீட்டில் ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குது. 4 கம்ப்யூட்டர். ஆமாம், 2 லேப்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மாடர்ன் கிச்சன், கம்ப்ளீட்டாக ஆல் ஃபெசிலிட்டிஸ், ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அது மாதிரி மாடுலர் கிச்சன் ஃபுல் ஃபெசிலிட்டியோட. தென் வேற சார் 3 கார் வச்சுருக்கேன் சார். 3 கார். எல்இடி டிவி சார் 40 இன்ச்சஸ். ஓகே. எங்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த அலாய்வீல் ஆகட்டும், நான் போட்டுக்கிற சிஸ்டம் ஆகட்டும், காரில் யார்கிட்டையுமே இருக்காது சார். நான் காருக்குள்ளே ஒரு 5.1 பயங்கர ஒரு தேட்டரை கட்டி வச்சுருக்கேன். காருக்குள்ளே 1,80,000 செட்டு மாட்டியிருக்கேன். 1,80,000 காருக்கு செட்டு மாட்டியிருக்கேன். ஆஹா. நான் வீட்டில் ஹோம் தேட்டர் நான் மாட்டிக்கு வந்து எந்த சொந்தக்கார வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அங்கே 1,00,000 நான் வந்து அந்த இது போட்டிருக்கேன் சார். ஓன்கியோ ஹோம் தேட்டர் சிஸ்டம் போட்டிருக்கேன் சார். ஆஹா. என்னோடய வீட்டில் எல்லாமே டீக்குட்டில் பண்ணியிருக்கேன். ஆல் அமெனிட்டிஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 3 பைக்கு, 3 கம்ப்யூட்டர், 2 லேப்டாப், எல்லா அமெனிட்டிஸும் பக்கா வச்சுருக்கேன். ஓகே. ஏசி இல்லாத வீடு அது மாதிரி அமைச்சிருக்கேன். அந்த ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் ஆமாம், எங்கள் தெருவுலேயே அது திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏசி இல்லாமல் பண்ணலான்னு ஆர்கிடெக்ட் அதுக்கான ஃபீஸை கொடுத்து எல்லா அமெனிட்டிஸும் பண்ணியிருக்கேன். வேற எல்லா ஆடம்பர பொருளும் இருக்குது சார். ஹைஃபையான ரெக்ரான் சோஃபா, அதாவது அது இப்படின்னு படுத்துடலாம், ஃபுல்லாக படுத்துக்கலாம். அந்த ரெக்ரான் சோஃபா XUV 500 இருக்குதுங்க. ஜைலோ இருக்குது. அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வீடுன்னு சொல்லுவோம் எங்கள் வீடு. அப்போவே ஃபேமஸான வீடு. அதாவது அண்டர் கிரவுண்ட்னா அடியில் வந்து கிரவுண்ட் மாதிரி அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் கீழே. ஆமாம், கீழே. ஓ, பேஸுங்க. பெரிய வீடு ஒன்று இருக்குது, பங்களா. சாண்ட்ரோ சிங் ஏசி கார் வச்சுருக்கிறேன். 2 தேக்கு மரத்தில் செய்த ஒரு டபுள் காட்டு, ஒரு சிங்கிள் காட்டு. டபுள் காட்டு விலை வந்து 60,000 ரூபா, சிங்கிள் காட்டு விலை வந்து 30,000 ரூபா. அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஐஃபோன், லேப்டாப்பு, 2 பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக லேப்டாப்பு. அப்புறம் எனக்கு கேலக்ஸி செல்ஃபோன். அப்புறம் வீட்டில் ஹோம் தியேட்டர், லேட்டஸ்ட்டாக கட்டின ஒரு புது வீடு. மேலும் எனக்கு கார் மேலே ரொம்ப ஆசை. கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் 10 கார் மாற்றிருக்கேன். ஓகே. இவங்கெல்லாம் நிறைய பொருட்கள் பணம் சம்பாரிச்ச பிறகு வாங்கியிருக்காங்க. இது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். ஆனால் இன்னொரு சைடு இருக்குது. நம்ம ஏழ்மை நெருக்குகிற போது, நாம் இருந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்தை நோக்கி வீழ ஆரம்பிக்கிற போது முதல்ல நம்ம பொருளை தான் விற்க வேண்டியிருக்கும் இல்லை? அப்படி நீங்கள் எந்த பொருளை விற்றது, வீட்டிலேருந்து எந்த பொருளை விற்றது, இன்னமும் கூட மனசுக்குள்ள ஒரு வழியாகவே இருக்குது. நன்னிலத்துலேருந்து திருவாரூருக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு விட்டது. அதுக்கு முன்னாடி அந்த ரூட்டில் பஸ்ஸே கிடையாது சார். அந்த பஸ்ஸை விற்றுட்டோம். இன்றைக்கி அதோட ரூட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 1 crore வருது சார். எங்களால் இன்னமும் அதை வாங்க முடியல. பஸ்ஸை விற்றுங்க? பஸ் விற்றுருக்கோம். அதுமாரி 4 பஸ் சார். ஓகே. வேறு என்ன பொருளை விற்றது இன்னமும் மனதை வலிக்கிறது? வீட்டு பத்திரம் சார். வீட்டு பத்திரம். இது 30,000 ரூபா கடனுக்காக யாருக்கும் சொல்லாமல் எடுத்து போய் வச்சது. கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. வீடு அதே வீடு டீனரில் தான் இருக்குது. இன்றைக்கி 30 லட்சம் ரூபா. நான் வாங்கினது 75,000 ரூபாய்க்கு எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு. அதை கடந்து போகிறப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது தெருக்கே போக மாட்டேன். தெருக்கே போக மாட்டேன். என் மகளின் திருமணத்திற்கு சேர்த்து வைத்த 108 சவரன் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் விற்றது. அவ்வளோத்தையுமே விற்றுட்டிங்களா? கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணிட்டீங்க அந்த பொண்ணுக்கு? இன்னும் பண்ணல. எந்த பொருளை விற்றது இன்னமும் வலிக்குது உங்களுக்கு? அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருந்த மறைமலை நகர் வீட்டை விற்ற போது. அம்மா வாழ்ந்த அம்மா இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஆனால் அவங்க கையெழுத்து போடும்போது நான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகலை. ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அந்த விற்ற நாள் எப்படி இருந்துச்சு? இல்லை, கொஞ்ச நாள் கழித்து நான் செத்தாலும் இங்கேயே, அப்பா இறந்த வீடு அது, அதனால் அங்கேயே நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. அப்புறம் வேறு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதனால விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மறைமலை நகர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இருக்கிற ரேட்டு வேறு. அன்றைக்கி வெறும் 15 லட்சத்துக்கு விற்றாங்க அந்த வீட்டை, 7 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் மறைமலை நகருக்கு ஸ்டேஷன் கூட அந்த பக்கம் ட்ரெயினில் போகும்போது கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. அந்த நேரத்தில் கண்ணை மூடி போனாங்க அம்மாவும் சரி. எந்த பொருளை விற்ற போது மனசு இன்னமும் வலிக்குது? நான் வந்து 8th படிக்கும் போது வந்து அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேங்க சார்.
அதுக்காக வந்து பணம் வந்து வட்டிக்கு தான் வாங்கினாங்க வெளியில். அதை கட்ட முடியாத போது அது சின்ன வயசுலேயே நான் இருந்த வீடு அது 20 சென்ட்டோட சேர்ந்த வீடு. பட் இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50 lakhs இருக்கும். அதை விற்ற போது வந்து அது ஸ்கூல் பக்கத்துலேயே, ஸ்கூல் அப்படியே இங்கே காம்பவுண்ட் பக்கத்துலேயே இது. அந்த ஸ்கூலு அது பக்கத்துலேயே வந்து விற்ற போது அந்த வழியாக நான் அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த ஸ்கூல் 5 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தேன். பட் அது வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தாங்க முடியாது. அதை பார்க்கும்போது அங்கே போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி இருக்கும் சார். பசங்கள்லாம் இது உங்கள் வீடு தான்டா அப்படிம்பாங்க. பட்டு இப்போ வீடே இல்லை. சார் அம்மாவோட தாலி சார். அம்மாவோட தாலியை பற்றி தாலி அளவுக்கு அதிகமான கடன் சுமை, அளவுக்கு வட்டிக்கடன் சுமை, இருக்கிற நகையெல்லாம் போச்சு. கடைசியாக தாலியை கூட விற்று கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதை கொண்டு போய் விற்க போகிறப்ப எப்படி ரொம்ப 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 அழுதுட்டோம். எல்லாருமே அழுதோம். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு சூசைட்டுக்கு போகிற அளவுக்குலாம் மனசு ரொம்ப இதாச்சு. வீட்டின் எந்த பொருளை விற்றது ரொம்ப வலிக்குது, இன்னமும் மறக்க முடியாது? பெரிய அளவில் ஷோகேஸ் செஞ்சுருந்தேன் சார். அது வீடு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அதை போட இடம் இல்லாமல் வெறும் குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டோம் சார். அது வந்து எனக்கு ரொம்ப அந்த ஷோகேஸை வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போனப்போ உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? அந்த நாள் நான் வீட்டில் இல்லை சார். அதனால் வீட்டில் இல்லை. என்னென்னலாம் வச்சுருப்பீங்க அந்த ஷோகேஸில்? நிறைய ஷோகேஸ் ஐட்டங்கள் நிறையா வச்சுருப்போம். பொம்பளைங்க பார்த்து இது மாதிரி தான் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு செஞ்சது. தனியாக பார்ட்டை கழட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சது. அந்த வீடு இருக்கிற அளவுக்கு அந்த ஷோகேஸை பார்த்து செஞ்சது. அது வீடு போட இடம் இல்லாத போது அதை வந்து குறைஞ்ச விலைக்கு நான் விற்றுட்டோம் சார். அந்த விற்ற நாள் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை சார். வேறு எந்த பொருளை விற்றது ரொம்ப? மனைவியோட நகைகள். நகை எத்தனை பவுன்? 20 பவுன். கடனுக்காக விற்று கொடுத்தோம். விற்றுட்டீங்க.